அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் மூழ்கி இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் சிங்கத்தை போல் அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பான நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்தார். அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பினாருங்க. அவர் வக்ரகதியில் திரும்பியது அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே தற்போது அவர் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. பொதுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் நேர்கதியில் வருவதை விட வக்ரகதியில் வக்ர இயக்கத்தில் பின்னோக்கி வரக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய இந்த மாறுதல் உறுதியாக பல்வேறு வகையான குறுக்கீடுகள் பிரச்சனைகள் அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்வதற்கான நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். ஏனென்றால் பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக இருக்குங்க. ஒரு பணியை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியாக மட்டுமல்ல 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் பொதுவாகவே அனைத்து விதமான பணிகளையும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் தற்போது வக்ரமும் நீச்சமும் பெற்று பாக்கியஸ்தானத்தை அலங்கரிப்பதை விட வக்ர இயக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமருவதும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குறைந்தது ஒரு ராசியில் ஒரு மண்டலம் நேர்கதியில் வலம் வருவாருங்க. அப்படி வலம் வரக்கூடியவர் 2 ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது சில வருடங்களுக்கு ஒரு முறையோ வக்ரகதியில் திரும்புவார். அப்படி 2 ஆண்டுகளுக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பக்கூடிய செவ்வாய் அரிதாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். அப்படி அரிதாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான பல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் சுக்கிரன் சனியுடன் இணைந்து சுகஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். மிக விரைவில் சுக்கிரன் 5இல் உச்சம் பெற போகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரான குருவும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். ராகு கேதுவும் சற்று சாதகமான அமைப்பில் தான் வலம் வருகின்றன. வித்யாகாரகரான புதனும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் சூரியனுடன் இணைந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே இந்த தருணம் என்பது உறுதியாக செவ்வாயினுடைய மாறுதல் அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றாலும் அங்கு அவர் நீச்சமும் வக்ரமும் பெற்ற நிலையில்தான் சஞ்சரிக்க போகிறார். ஏனென்றால் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ர இயக்கத்தில் பின்னோக்கி நகர்ந்திருப்பதால் உறுதியாக நல்ல மாற்றம். அஷ்டமத்தில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உண்டு. அதிலும் குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். அவர் தற்போது வக்ர இயக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில் அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் குடும்பம் என எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய குறுக்கீடுகள் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த தடைகள் தோஷங்களாக இருந்தாலும் அத்தனையையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுங்க. அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் பல வகையில் பண வரவிற்கு இருந்த தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த முயற்சியில் நல்ல வெற்றி உறுதியாக உங்களை தேடி வருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் இந்த தருணத்தில் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா செல்வதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் மிக சிறப்பான ஒரு சூழல் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பான முறையில் உங்களுடைய பணிகளை செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைகிறதுங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. இருப்பினும் பல முறை பிரச்சனை ஏற்பட்டு முடிவடையாத பிரச்சனைகளை இந்த தருணத்துல சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொண்டு அவற்றை சுமூகமாக முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகத்தில் மட்டுமல்ல தொழில் சார்ந்த பணிகளிலும் சிங்கத்தை போல் பல முடியாத பிரச்சனைகளை கம்பீரமாக எதிர்கொண்டு முடிவடைய செய்யக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. உங்களுக்கு எதிராக உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் தொழில் சார்ந்த பணிகளிலும் பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அந்த சூழ்ச்சி வேளையிலே அவர்களே மாற்றிக்கொள்வார்கள். எனவே உறுதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமாக உழைத்து வரக்கூடிய உங்களது உழைப்பிற்கும் நேர்மைக்கும் மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய பங்குகள் வாங்குதல், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமான அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. திறமை இல்லை, பல்வேறு வகையான தடைகள் துரத்தி கொண்டே இருக்கிறது என்று நினைத்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தோஷங்கள், தடை தாமதங்கள் அத்தனையும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எப்படி வளர்ச்சிக்கு வித்திடுகிறதோ அதுபோன்று விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பழைய கடன்கள் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் தேடி வரும். கால்நடை வளர்ப்பில் விரயங்கள் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தடை தாமதம் அத்தனையும் விலகும். கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொண்டு தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.